தாவோசோவின் பொன்மொழிகள்ல வர 10வது பொன்மொழி, நீங்கள் எப்போதும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற அக்கறையோடு இருந்தால் எப்பொழுதும் அவர்களின் கைதியாகத்தான் இருப்பீர்கள் அப்படிங்கிறார். அதாவது மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன தப்பா நினைச்சுப்பாங்களோ, அவங்களை எப்படி திருப்திப்படுத்தலாம், இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய செயல்பாடுகளும் நம்மளோட சொற்களும் அமையும் பொழுது கிட்டத்தட்ட அவங்களோட கைதியாகத்தான் இருக்கும். அதாவது அவங்க சிரிக்கிறாங்களா, கோவப்படுறாங்களா, அழறாங்களா, இதை பொறுத்தா நம்மளுடைய செயல்பாடுகள் அமையும். நம்மளுடைய தனித்தன்மை என்ன, நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்காது, நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன வராது, முதல்ல நமக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா, நமக்கு அழுக வருமா, நமக்கு கோபம் வருமா, நமக்கு என்னங்கிற ஒரு குழப்பம் வந்துடும். ஏன்னா நம்ம மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களை சார்ந்து நம்மளுடைய செயல்பாடுகள் அமையுது. இதைதான் ரொம்ப அழகா சொல்றாரு. மத்தவங்க என்ன நினைப்பாங்கிற அக்கறையோட நீங்க வாழ்ந்துகிட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கைதியா தான் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல பாருங்க.